ஆனால் தேவனுக்கு பிரியமாயிருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமா அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர் அழைத்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். விசுவாசத்துல இருப்போம், உறுதியாயிருப்போம். விசுவாசிக்கிறோம், பதறான். அப்படியாக நாங்கள் பதறாதபடிக்கு சூழ்நிலையை ஜெபிப்போம், ஜெயிப்போம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஜெயித்து முன்னேறுவோம். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மற்றவர்களும் வார்த்தையின் வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாங்கள் அடுத்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். எங்களோட சிஸ்டர் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஏமி. பிரைஸ் தி லார்ட் ஏமி, அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல நிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட் ஏமி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். மியூட் பண்ணுங்க சிஸ்டர். அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். மியூட்ல கர்த்தர் நாம ஏற்படுத்த பாடினவங்களையும் குடும்பத்தினுடைய கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். Amen. Praise the Lord, sister. God bless you. ஆமென், ஆமென். God bless you. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். உங்களோட சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் ஏமி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென், ஆமென். உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். இந்த விடுதலை வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் துதிகளோடும் ஆராதனைகளோடும் ஜெபங்களோடும் நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கடந்து வந்து நாங்கள் ஆண்டவருடைய மகிமையாக ஒரு வார்த்தைகளோடும் ஜெபங்களோடும் ஆராதனைகளோடும் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே சுவாமி, நன்றி கர்த்தாவே சுவாமி. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மண்ணிலே ஏசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவேன். உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுவேன். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. கொள்ளுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகினாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும்
என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களுக்கு நன்றி சுவாமி. துதிக்க பாத்திரரே உங்களுக்கு நன்றி அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக நீங்க பேச வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்க வெளிப்பட போறதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. கேட்கிற உறவுகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கட்டளையிட போறதுக்காக ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க தந்த இந்த நேரத்துக்காய் தருணங்களுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் நாங்கள் இந்த ஆதியாகமம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்துக்கூடாக சில காரியங்களை பார்க்கும்படியா இந்த நாளை ஆவியானவர் தந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு கூடாக கடந்து வருவோம். அதோடு மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக நாங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே செல்லுவதற்கு முன்பதாக நாங்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலிலே நாங்கள் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலிலே வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்குவதற்கு முன்பதாக இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அதன் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 நாட்களுக்குள்ளே எல்லாவற்றையும் உருவாக்கி முடித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படியாக உருவாக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் பார்த்து அந்த இடத்திலே இதை நல்லது என்று கண்டு அவற்றை உருவாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அதற்கு பிறகு மனுஷனை உருவாக்கினார் என்று பார்க்கின்றோம். மனுஷனை உருவாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஆனாலும் கூட மனுஷனை தன்னுடைய சாயலாகவே உருவாக்கினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்பொழுது இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அந்த இடத்திலே ஏதேன் தோட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயுதப்படுத்தி இருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அந்த இடத்திலே முதலாவது மனுஷனாகிய ஆதாம் என்கிற மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர வைத்து அவருடைய எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷியை உருவாக்கினார் என்று பார்க்கின்றோம். அப்படியாக உருவாக்கி அந்த மனுஷியை ஆதாமிடம் கொண்டு செல்லும் பொழுது ஆதாம் அந்த இடத்திலே நோக்கி, இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சவுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே மனுஷனை உருவாக்கினார் என்று நாங்கள் தெளிவாக வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருவோமே. ஆனால் அங்கு அப்படியாக பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக ஆண்டவரோடு உலாவி அந்த இடத்திலே சந்தோஷ சமாதானத்தோடு இருந்தார்கள். 4 புறமும் ஆறுகள் ஓடி அந்த ஏதேன் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி அந்த இடத்திலே சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படியாக அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஏதேன் தோட்டத்திலே கிடைத்தது. வேண்டிய உணவுகள், கனிகள், பழங்கள் எல்லாம் அந்த இடத்திலே அவர்களுக்கு வேண்டியதாக உணவுகள் அனைத்தும் கிடைத்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவே உள்ள கனிகளை மாத்திரம் நீங்கள் புசிக்கலாகாது. ஏனென்றால் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி உறுதியாக அந்த இடத்தில் ஒரு கட்டளையும் கூட அவர்கள் கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சர்ப்பமானது தந்திரமும் கொடியதுமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக அந்த சர்ப்பமானது அந்த எஸ்திரியை நோக்கி, இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ஒரு சந்தேகத்தை கிளப்பி கொண்டு அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த எஸ்திரியானவள் அந்த இடத்திலே நோக்கி சர்ப்பமானதைக்கு பதில் கொடுத்தவளாக
நாங்கள் இந்த தோட்டத்திலே உள்ள கனிகள் எல்லாவற்றையும் புசிக்க முடியும். ஆனால் இந்த நடுவில் உள்ள கனியை மாத்திரம் புசிக்கலாகாது. ஏனென்றால் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியது. அப்படியாக இந்த ஸ்திரியானவள் அப்படியாக சொன்னதும் இந்த சத்துருவானது அந்த இடத்திலே அவளை வஞ்சிக்கும் முகமாக, நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல ஆவீர்கள் என்று அப்படியாக ஒரு பொய்யோடு ஒரு வஞ்சிக்கிற நோக்கத்தோடு வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல ஆவீர்கள் என்று சொன்னதுமே அவளுக்குள்ள ஒரு உலக ஆசை புகுந்து விட்டதை நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்திலே அவள் அந்த கனியை புசித்தவளாக அந்த இடத்திலே சர்ப்பத்தின் தூண்டுதலாலே அந்த கனியை புசித்தது மாத்திரமல்ல, அந்த கனியை கொண்டு போய் தன்னுடைய கணவரிடத்திலும் கொடுக்கிறவளாக அவள் இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகின்றார். அந்த இடத்திலே வரும் பொழுது அங்கு ஆதாம் ஒளித்து கொண்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் ஆதாமால் ஆண்டவரின் முகத்துக்கு முகம் பார்க்க முடியவில்லை, ஆண்டவரோடு பேச முடியவில்லை, உறவாட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த கட்டளையை மீறிவிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதை நாங்கள் 10ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். அப்படியாக ஆதாமை கூப்பிடுகின்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடும் பொழுது அந்த இடத்திலே அவன் சொல்லுகின்றான், நான் நிர்வாணியானதுனாலே நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கின்றார், ஆதாமை பார்த்து கேட்கின்றார், நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்தாயோ என்று சொல்லி கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஆதாம் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் ஆண்டவரை நோக்கி, என்னிடத்திலே இருக்கும்படியாக நீர் நியமித்த இந்த எஸ்திரியானவள் இந்த கனியை கொடுத்தால் நான் அதை புசித்தேன் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எஸ்திரியானவளோ ஆண்டவரை நோக்கி, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இருவரும் அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அந்த இடத்திலே அங்கு ஏவாள் ஆதாமையும் அந்த இடத்திலே மாறி மாறி அவர்கள் அங்கு குற்றம் சாட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தி இலையிலே ஒரு உடையை செய்து அவர்கள் மீது போட்டி அந்த இடத்திலே அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து வெளியேற்றுகிறதை பரிதாபமான அந்த சூழ்நிலையை நாங்கள் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே இருந்து பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்த ஐக்கியம் அவர்களுக்கு போய்விட்டது. அந்த இடத்திலே ஆண்டவரோடு முகமுகமாக உறவாட முடியவில்லை, ஆண்டவரை தரிசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை மீறி அந்த இடத்திலே சர்ப்பம் சொன்ன பொய்யைக்கு அவர்கள் இருவரும் துணை போய் அந்த கனியை புசித்து விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போலதான் நாங்களும் கூட சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கொடுக்கும் பொழுதோ, எல்லாவிட்டால் அவர் எங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கும் பொழுதோ, சில வேளைகளிலே நாங்களும் இப்படியாகத்தான் சர்ப்பத்துடைய பேச்சை நாங்கள் நம்பி நாங்களும் சில வேளைகளிலே இந்த நாட்களிலே ஏமாற்றப்படுகிறவர்களாய், சத்ருவானவனால் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சொல்லை நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு வார்னிங்கை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, இந்த இடத்துக்கு போகாதே, எல்லாவிட்டால் இந்த காரியத்தை செய்யாதே என்று சொல்லும் பொழுது அதற்கு நாங்கள் செவி கொடுக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக நீங்களும் நானும் செவி கொடுக்க நாங்கள் மறுப்போமே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை போல ஒரு பரிதாபமான வாழ்க்கையாக போய்விடும். ஆண்டவரை நாங்கள் முகத்துக்கு முகம் பார்க்க முடியாதவர்களாய், அவரோடு பேச முடியாதவர்களாய், ஜெபம் பண்ண முடியாதவர்களாய் இன்றைக்கு நாங்களும் கூட தத்தளிக்கின்றதான ஒரு நிலை வந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது அந்த சங்கீதம் 51 எப்படியாக தாவீது பாவறிக்கை செய்கின்றார், நீர் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி அந்த மெய்யான பாவ அறிக்கையை நாங்கள் இந்த நேரத்திலே மறந்து விடக்கூடாது. அந்த இடத்திலே ஆதாமும் ஏவாளும் மனம் திரும்பி அப்படியாக தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்திருந்தார்கள். ஆனால் சில வேளைகளில் அவர் மன்னிப்பை பெற்றிருக்க கூடும். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்ததினால், அந்த இடத்திலே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததனால் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து வெளியேறுகிறதான ஒரு பரிதாப நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதே போலதான் நீங்களும் நானும் இந்த உலகிலே இருக்கும் பொழுது மாம்சமான நாங்கள் மாம்சத்திலே இருக்கின்றோம்.
அப்படியாக பாவ பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து விடுவோமே, ஆனால் நாங்கள் இப்படித்தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவருடைய வருகையிலே அந்த ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போவோம். அவர் சிலுவையிலே எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த வெற்றியை நாங்கள் இழந்து போவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாக ஏதேன் தோட்டத்திலே இருந்து ஆதாமும் ஏவாளும் வெளியேற்றப்பட்டது போல அவருடைய ராஜ்யத்திலிருந்து நீங்களும் நானும் வெளியேறத்தக்கதான ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து விடாதபடி, நீங்களும் நானும் அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போகாதபடி ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் எங்களுக்கு வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. இந்த இடத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்மில் எத்தனை பேர் ஆதாம் ஏவாளை போல நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோம். எத்தனை பேர் இன்றைக்கு பாவம் செய்துவிட்டு ஆண்டவரை முகத்துக்கு முகமாக பார்க்க முடியாமல், அவரோடு பேச முடியாமல், அவரோடு நடந்து கொள்ள முடியாமல் தயங்கி நிற்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நாங்கள் எங்களுடைய பாவத்தை மறைப்போமே, ஆனால் நாங்கள் வாழ்வடைய மாட்டோம். ஆனால் அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டாலோ அவருடைய சமூகத்திலே நாங்கள் இரக்கம் பெறுகிறவர்களாக இருப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம் தகப்பனே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. வரப்போன்ற ஊழியக்காரர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சுவையினங்கள் பலவீனங்களோடு இருந்து இந்த வானொலியை கேட்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாக்குத்தத்த வசனத்துக்காக, வார்த்தைக்காக ஆண்டவரே, தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறவர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். தக்ஷாயினியுடைய கணவரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஷியாமுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த மகனுடைய சரீர பலவீனங்களில் இருந்து ஒரு விடுதலை கட்டளையிட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை பராமரிக்கின்ற ஒரு டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரி செல்வகுமாரியையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுக்கும் இருக்கிற எல்லா சரீர பலவீனங்களும் நீங்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, தாயார் சிசிலியா அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் இருக்கிற அந்த வீட்டு தேவைகளை சந்திக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சகோதரி சுபாலங்கோவுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்து இந்த மகள் செய்து கொண்டிருக்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். கணவரை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள், கணவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய். சகோதரியுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமாய். உங்களை தேடுகிற இந்த மகளுடைய குடும்பத்திலே எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அதே போல சங்கமம் வானொலி சாவகர், தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வேலையிடத்து ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கல்வாரி இரத்த கோட்டைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வானொலி நிலையத்தில் உள்ள ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த கருவிகளிலும் ஆண்டவரை கல்வாரி இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வேளையிலும் வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியில் இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் எங்களை கரத்திலே தந்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஆதியாகமம் 1, 2, 3. நிச்சயமாக நாங்களும் எங்களுக்கும் உரிய தோட்ட